என்னையா ஸ்க்ரீனை கடலுக்கு போயிட்டு வராங்களான்னு சொன்ன இன்னும் காலை காணோம். இந்த பக்கம் வர்றாங்களா இந்த பக்கம் வர்றாங்களா இந்த பக்கம் வர்றாங்களான்னு தெரியல. பைக்கையும் காணும் இன்னும். மாமா தானே அது கருப்பா வருதா? அப்ப மாமா தான். ஐயா என்ன போகும்போது செருப்பு வரைக்கும் போட்டு போயிட்டேன். நைட்டா இல்லையா? சரியான வெயிலா இருக்கே. இந்த பக்கம் கடந்து வரீங்க. வெயில் அங்கிட்டு தூரம். இதுனா பணம் எண்ணல் வழி ஓடி தரலாம்ல. இங்க போய் வேஸ்ட் தான். ஒன்றும் கிடைக்கல. சரியான வெயில் மண்டை காயுது. என்ன வந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? ஏதாவது கொண்டு வருவீன்னு சொல்லிட்டு நானும் ஜஸ்ட் இப்போ தான் தேங்காய் ஜூஸ் உட்காந்துருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. போட்டா வந்துச்சா? அண்ணன் தம்பி காண்டாம இருக்குதான் வர்றாங்க. சரி ஒன்றும் இல்லை. கறிக்கு என்ன இருக்கு அதை எடுத்து இதான் ஆக்கிதான் பசிக்க. ஒரு மாசம் ஆச்சுட்டு வெறும் நண்டு மீன் எனக்கு கனவாவே தரல. நீங்க நான் சொல்லிட்டேன் கடலை போகும்போது ஒன்று கனவா பிடிங்க இல்லைன்னா கனவை வாங்கிட்டு வாங்க. இப்படிதான் பேசாதீங்க. அப்படித்தானே சொன்னேன். வாங்கிட்டு வாங்க அப்படின்னா சொன்னேன். கனவா மட்டும் இல்லைன்னு வைங்களேன் தூக்குச்சிட்டு எடுத்து அடிப்பேன். அத்தே அன்னைக்கு என்னன்னா உங்க அண்ணன் உள்ள களிநண்டை வச்சு ஜஸ்கிரீனை திறக்க சாப்பிடுச்சாங்க. எவன்டா தூக்குச்சி என்ன தூக்கிச்சான். ஏய் கனவா இதை பிடிக்கிறதுக்குல நான் பட்ட பாடு தெரியுமா? கனவா ஒட்டு கனவா பீலி கனவா இருக்கு. பெரிய கனவா ஒன்று தட்டி போயிட்டியே. சரியான சைஸான கனவா. சூப்பரா இருக்கு இந்த கனவா. சரி ஜஸ்கிலீனே நம்ம குழம்பு கரைச்ச தேங்காய் கனவா குழம்பு வச்சிருவோமா? சும்மா கறி குழம்பு கணக்கிட்ட கனவா குழம்பு வச்சிருவோம். சரியா? சரி வாங்க. சரி கனவா கிடச்சிட்டு கனவை க்ளீன் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா இழுத்தீங்கன்னா அப்படி பூட்டா வந்துடும். தருக்குங்க இந்த இடத்துல. இதுதான் மைப்பை. இது கலங்காம பார்த்துக்கிறணும். கலங்கிட்டீங்களே தொட்டில் அவளும் நெய்ய தோட்டு கனவான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். இது வந்து பீலி கனவானால இப்படி ரவுண்டாக வெட்டி போட்டு சமைக்கலாம். கொரியர் பண்ணுவோம்க்கா. அதான் போட்டா தான் நாங்கள் பண்ணுவோம். ஆகும். கனவால எப்பயுமே மைய கலங்கிரும். ஏன்னா கனவா அப்படியே நல்லா வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன். கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு ஆஞ்சிங்கன்னா அந்த கனவா பை வந்து கொஞ்சம் அப்படியே உறைஞ்சிரும். எல்லாமே கனவா ஃபுல்லாக கருவா கலைக்கு தான் கொண்டு வந்துருக்கிய. கனவை ஆஞ்சிட்டு வந்தாச்சு. கல்லுப்பு போட்டு உலச்சி கழுவி எடுத்துக்கலாம். இந்த கல்லுப்பு போட்டு நல்லா உலச்சி கழுவும் போது அதில் இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும்ல பச்சை வடை போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைய ஏதாவது கலங்கி இருந்துச்சுன்னா அந்த கருப்பாக இருக்கிறது மையும் கலண்டுரும். உப்பு போட்டு உலசலாம். இறாலு கனவா இது எது உப்பு போட்டு நம்ம உலசி கழுவுனாலும் இந்த மாதிரி முறை வரும். கனவாவை நல்லா ஒரு 4-5 தண்ணியில் நீட்டாக கழுவி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கனவை க்ளீன் பண்ணி தலையெல்லாம் எடுத்தாச்சுங்க. முழுசாக இருக்கு பாருங்க தலை. அந்த கண்ணை மட்டும் அப்படியே நசுக்கி எடுத்துட்டு இதெல்லாம் கனவா கொண்டு இதை இப்படியே முழுசாக போட்டு பொரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.
சட்டி சூடாயிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வகை, பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு நீளமாக, கொஞ்சோண்டு சின்ன சின்னதாக, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சரியா, கொஞ்சோண்டு மிளகா பொடி, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்படியே எல்லாமே நல்லா மசிற வர வெயிட் பண்ணுவோம். நல்லா குழஞ்சி வரட்டும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடியும் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடியும் போடுறோம். மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சிருக்க கனவாவை எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே அந்த மசாலா வந்து அந்த கனவோட சேரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். கனா வந்து நல்லா தண்ணி விடும், அதனால கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறீங்க. உப்புமா கொடுமா. அப்பளம் பார்த்தீங்கன்னா கனவாவுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ வந்து குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காய் அரைச்சி தேங்காய் ஊற்றி சரியா. குழம்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போய் உட்காந்துட்டேன். சரி குழம்பு காயட்டும். குழம்பு வாசனையில் இருக்கிறது எல்லாரும் விரட்டுறாங்க. குழம்பு என்னன்னு பாருங்க. போங்க போங்க விரட்டுறாங்க. அது வந்து பார்த்தா குழம்பு உண்மையே அப்படி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு நல்லா கமகமாக அப்படியே ஆட்டுக்கறி குழம்பு வாசனை உண்மையாகவே அப்படியே தூக்குது. அந்த அளவுக்கு இருக்கு. பாடா அப்படியே மண்டையெல்லாம் முழுசாக போட்டிருக்கோமா, அப்படியே கமகமன்னு இருக்கு. குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இறக்கிட்டு எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. பாருங்க அப்படியே கறி துண்டு மாதிரி துளுதா. எனக்கு இந்த கனவால் இந்த ரோலை திங்கிறத விட கூந்தல் திங்கிறதான் ரொம்ப பிடிக்கும். இயல்பாகவே ஆம்பளைகளுக்கு கூந்தல்னால் ரொம்ப பிடிக்கும். கனவா கூந்தலை சொல்கிறேன், தப்பாக நினச்சிடாது. மல்லிகை மல்லிகை துண்டுகளோ, மல்லிகை துண்டுகளோ, நல்ல வாசனை கம்மன்னு இருக்கு. சத்தியமா நல்லா அப்படியே சோத்து அள்ளி ஒரு கூந்தல் எடுத்து சோத்து மேலே வச்சு ஒரு ரோலிங்க வச்சு மறுபடியும் கொஞ்சம் சோத்து அள்ளி இருக்கா. சரிங்க, இந்த மட்டன் கறி அதெல்லாம் பக்கத்தில் ஒரு மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். மட்டன் கறியில் கூந்தல் திங்க முடியுமா? ஆனால் கனவா கறியில் நாங்கள் கூந்தல் திம்போம். மோதிரம் போடவா? அதாவது இங்கே வந்தா அழகா சமைச்ச கைக்கு வந்து கணவாயில் மோதிரம் போட்டு எல்லாரும் தங்கத்தில் போடுவாங்க. குழம்பு சரியான காரம்,
சரியான டேஸ்ட்டு. கறி குழம்பே தூக்கி சாப்பிட்ரும் போல. கனவா வந்துட்டோடனே நம்ம பொரிச்சுடுறோம், கிரேவி பண்ணிடுறோம், குழம்பு வைக்க நினைக்கவே மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வச்சா சூப்பராக இருக்கும் நாட்டுக்கறி குழம்பு மாதிரியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனி அல்பரேஜனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.